சப்ரமஞ்சத்தில் ஆட சொப்னலோகத்தில் கூட பிரம்மத்தின் கீதங்கள் பாட சொர்க்கத்தில் ஆனந்தம் தேட சைன நேரம் மன்மத யாகம் புலரி வரையில் நம்மோடு யோகம். ஆஹா ஆ ஆ ஆ. அந்த முதலிரவு அறையை அசாத்திய அமைதியில் மூழ்கி இருந்தது. அறை மத்தியில் மஞ்சள் ஒன்று கேட்பாரட்டு கிடக்க அதில் துஞ்சி இருக்க வேண்டிய இரு குருவிகள் எதிர் திசையில் எதையோ வெடித்தபடி அமர்ந்திருந்தது. ஆண் குருவி அவஸ்தையாய் அகத்தில் நெளிந்து கொண்டிருக்க, பெண் குருவியை பெரும் பிரளயத்தை எதிர்கொண்டிருந்தது. ஆம், லீலாவிற்குத்தான் பெரும் பிரளயமே எதிரில் நின்றது. மதனுக்கு லீலாவை எதிர்கொள்வதை தவிர அப்படி எந்த பெரிய பிரளயமும் இருப்பதாய் அவளுக்கு தோன்றவில்லை. ஏனெனில் இவள் பிரச்சனைகள் மூல காரணியே அவனேதான். பாதகன், படுபாவி. இவள் வார்த்தைக்கு வார்த்தை பாகுபலி பாகுபலி என்று அழைத்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்து அவளை பலி கொடுத்து விட்டானே. எவ்வளவு திண்ணங்கம் இருந்தால் அப்படி ஒரு சூழலில் அவளை நிறுத்தி இப்பொழுது இங்கு வரை இழுத்து வந்திருப்பான் என்று உள்ளுக்குள் ஒருபுறம் குமைந்தாலும் மறுபுறம் அடுத்து என்ன என்ற நிதர்சன கேள்வியில் ஆடிக்கொண்டிருந்தது. இதில் இருந்து இனி எப்படி மீள முடியுமா? அப்படி மீண்டாலும் என்று ஓடிக்கொண்டிருந்தவளது எண்ண ஓட்டத்தை தடை செய்தது மெல்ல மெல்ல அவள் கவனத்தில் விழுந்த தொடங்கியிருந்த பாடல் ஒளி. அவ்வரையில் இருந்த தொலைக்காட்சியில் தான் ஏதோ ஒரு பாட்டு சேனலில் சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஆஹா 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 என்ற அலறுடன் எழுந்து விட்டனன் மதன். வெண்கல செம்பு விழுந்த கால் விண்ணங்க எழுந்தவன் எதிர் திசையில் இருந்தவளை கோபமாக ஏறிட, அங்கு தெரித்த உஷ்ணத்தில் பாலில் விழுந்த நீர் தவளையாய் ஆனது அவன் கோபமும் முறைப்பும். இந்த சூழ்நிலையில உங்களுக்கு பாட்டு கேக்குதா என்று அத்தனை நேர்ந்த அமைதி போராட்டத்துக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருந்தாள் லீலா. நம்ம பேசுறது வெளியில கேட்க கூடாதுன்னு தான் டிவியை போட்டேன் என்று தன் பக்க நியாயத்தை நிலைநாட்டினான் மதன். ஏன் பேசுறது கேட்க கூடாது என்று இவள் கேட்க, அவனோ பின் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்து பேச்சு சத்தம் வந்துச்சுன்னா யாரும் சந்தேகப்படக்கூடாதுல்ல என்று தன் அதிபுத்திசாலித்தனத்தை காட்ட அவளுக்கு தான் தலையில் அடித்து கொள்ளலாம் என்றது. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்து டிவி சத்தம் மட்டும் வரலாமா? லீலாவின் குரலில் தெரித்த எல்லையில்லா உணர்ந்தவனின் தடை இறுகிய அவனின் ஒன்றும் சிரிப்பில்லை அல்ல. ஆனால் அன்றைய சம்பவங்கள் தாக்குதலில் இருந்து மீள எப்பொழுதுதான் கையாளும் உத்தியாய் அவளிடம் விளையாட்டுத்தனமாய் நகர முயல அவள் அவனை காது கொடுத்து கூட கேட்காத தயாராக இருப்பதாய் தெரியவில்லை. அவனுக்கு அதுவும் இத்தனை நாள் என்னதான் நண்பனாய் இருந்தாலும் வாங்க போங்க என்றளவில் ஒருவித மரியாதையுடன் பேசி வந்தவளின் வார்த்தையில் மாற்றமில்லாமல் இருந்தாலும் நிச்சயம் அவளது அணுகுமுறை மாறியே இருந்தது. அதனை அவனால் அத்தனை சுலபமாய் உணர்ந்து கொள்ள முடிந்ததே பெரும் பிரச்சனை. அவனும் ஒன்று வேண்டுமென்று செய்யவில்லை. அவன் திருமண அழைப்புதலை அவளுக்கு கொடுக்கும் பொழுது கூட அவன் நினைத்து பார்த்திருக்கவில்லை அவளை அவன் திருமணம் முடிக்க சூழ்நிலை எழுமென. ஏன் அவளும் தன் என் கணவன் கனவா கண்டால் பெரும் கவரில் ஒரு 1000 ரூபாயை வைத்து மொய் எழுதிவிட்டு கிளம்பிவிடலாம் என்று அவ்வூரினில் காலடி எடுத்து வைத்தவள் என கனவா கண்டால் அவளை கட்டிக்கொள்ள நேருமென. அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் இன்னும் எதை முழுதாய் கிராகித்து கொள்ளவோ இயலவில்லை. உடனே வேலை பார்க்கும் ஒருவன், அதுவும் சற்றே நெருக்கமானவன் என்ற ஒரே காரணத்திற்காக அத்தனை வருடங்கள் செய்யாத ஒன்றை ஒரு கல்யாணத்திற்கு செல்ல வேற்றூர் கிளம்பியவள் வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடுமா? என்ன மடத்தனம் இது? இதற்கு ஏன் நான் ஒத்துக்கொண்டேன் என்று காலம் தாழ்ந்த யோசனை எழுந்தது அவளுக்கு. ஆம், அன்று காலை வரையுமே எல்லாம் சீராக தான் சென்று கொண்டிருந்தது. அதுவும் அதிகாலையில் வந்திருக்கையில் லீலா நேராக மாப்பிள்ளை தயாராகும் அறைக்கே சென்று அவனுக்கு வாழ்த்து கூறு வரையில் மிலே அத்தனை அழகாகவே சென்றது. எந்த நொடியில் எது பிசகியது என்று அவளுக்கு இப்பொழுது வரை புரிபடவில்லை. ஏனெனில் திடீரென அந்த அதிகாலையை அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அரைவாசலில் மதன் கலங்கிய முகத்துடன் வந்து நின்றதை அவள் எதிர்பார்த்திருக்க முடியுமா? அப்பொழுது பார்த்து பேசிவிட்டு வந்து ஓய்வாய் தனது அறையில் அமர்ந்தவளுக்கு அவனை அங்கு கண்டதில் பெரும் ஆச்சரியம் என்றால் அவனது முகப்பாவத்தை கண்டு அதைவிட அதிர்ச்சி. அவள் அதிர்ந்து நிற்பதை கண்டவன் மெலிந்த குரலில், பிளீஸ்
உள்ளே போலாமா என்றது. காற்றிலேயே பாதி கரைந்த நிலையில் வர சற்றென்று நகர்ந்தவளாய் அவனுக்கு வழிவிட்டாள். உள்ளே வந்தவன் அவள் முகத்தை பாய்க்கும் திறனியற்றவனாய் தரையை தன் கையை மோதிரத்தை திருகுவதிலும் நேரத்தை போக்குவ முயன்ற தோற்றவனாய் உடைந்த குரலில், பெண்ணே காணம் என்றான். லீலாவிற்கு தன் காதில் விழுந்தது சரிதானா என்பதில் பெரும் சந்தேகம். அது எப்படி சாத்தியம் என்று அவனே சொன்னான். தன் மொபைலில் இருந்து குறுஞ்செய்தி ஒன்றை அவளிடம் நீட்டி வெகு தெளிவாய் எழுதப்பட்டிருந்த வழிகள் வாசிக்க நேர்ந்த லீலாவிற்கு இவனை பார்க்க பாவமாக இருந்தது. பாவம், இவனும் எத்தனை கனவுகளுடன் இந்த கல்யாணத்தை எதிர்பார்த்திருப்பான். ஆனால் அப்பெண்ணை குறை கூறுவதற்கவில்லை. எதுவோ அவளுக்கு சாதகமாக அமையவில்லை எனும் பொழுது அவளுக்கு எது சரியோ அதைதானே அவள் செய்ய முடியும். அதை விட்டு அடுத்தவர் உணர்வுகளை பார்த்து கொண்டு நிற்பாள். அதுவும் அவளேதான் எவரும் கண்டு கொண்டிருக்காத பொழுது அப்பெண்ணின் பெற்றோர் மீது ஏகப்பட்ட கோபம் வந்தது இவளுக்கு. எப்படிப்பட்ட மனிதர்களை இவர்கள் வேறு ஒருவனை பிடித்திருப்பதை தெரிந்தும் கட்டாயப்படுத்தி இன்னொருவருடன் கல்யாணத்தில் தள்ள முயற்சி செய்திருக்கார்களே, இவரது வாழ்க்கையுமே என்னவாகும் என்று பலவாறாய் அவளது எண்ண ஓட்டம் இருக்க, எதிரில் இருந்தவனை ஆறுதல் படுத்தவோ அப்பொழுது சரி என்பதை உணர்ந்தவர்களாக அவன் கரங்களை பற்றி தட்டி கொடுத்தாள். விடுங்க மதன், இவங்க உங்களுக்கானவங்க இல்ல போல. எவ்ரிதிங் ஹேப்பனஸ் ஃபார் ஏ ரீசன். இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கஷ்டம், அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் என்று பேசிக்கொண்டே சென்றவளின் வார்த்தைகள் தடைப்பட்டு அவள் செவியில் மோதியது. என்ன கல்யாணம் பண்ணிக்கொள் லீலாவில் ஒரு கணம் அதிர்ந்து மௌனியானாள். மறுகணமே சுட்டுவிற்ற போல் அவள் கைகள் விலக்கி கொண்டாள். அதை எதிர்பார்த்திருந்த செயலில் அடிப்பட்டவனைப் போல அவள் விழிப்பதை புரியாத பார்வை அவள் பார்த்து நிற்க, அவனோ, ப்ளீஸ் லீலா, இத ஒரு ஹெல்ப்பா கேக்குறேன். எங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய மனுஷன், நீயே பாத்திருப்ப. இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சதும் இருந்து இந்த வீட்டு விழுந்தால் இருந்து உனக்கு கிடைச்ச மரியாதை நான் எங்க அப்பா அழுததை இதுவரை நான் பார்த்ததே இல்ல. அந்த மனுஷன் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. எங்க அம்மாவுக்கு இன்னும் தெரியாது, அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இன்னும் சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சா எல்லாம் போச்சு ஊரே என்று அவன் பாட்டில் பேசிக்கொண்டே செல்ல, அவன் பேசும் மொழி விளங்காதவளாய் பார்த்து நின்ற லீலாவிற்கு இதற்கு மேல் அமைதி காப்பது அபாயமாக பட்டது. ஸ்டாப் இட் என்றவள் அவனை நேராக பார்த்து கேட்டாள், வாட்ஸ் ராங் வித் யூ மதன்? நம்ம எந்த காலத்துல இருக்கோம்னு தெரியுதா? இப்ப வந்து குடும்பம் மானம் இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நாளைக்கு கல்யாணம் வர வந்துருச்சுன்னா அந்த பொண்ணுகிட்ட ஒரு வாட்டி கூட நீங்க பேசி பார்க்கலையா? அவங்க கன்சென்டோட தான் நடக்குதான்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. எனக்கு புரியல. சரி, நடந்தது நடந்துருச்சு. 2 சைட்லயும் தப்பு இருந்துச்சு. அது சரி செய்யறதை விட்டுட்டு இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நீ தான் புரியாம பேசுற லீலா. இது நீ சொல்ற மாதிரியான காலமா இருந்தாலும் இப்ப நீ இருக்கிறது எங்க ஊரு, பெங்களூர் சிட்டி இல்ல. அதுவும் இது குட்டி கிராமம். இங்க இப்படிதான். நீ சொல்ற மாதிரி நானும் முதலி தள்ளிடலாம். ஆனா இது என் ஊர் லீலா. இங்க நான் இருந்தாகணும் கடைசி வர. அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. பிளீஸ் புரிஞ்சுக்கோ. இது எந்த அளவு இந்த பிரச்சனை தீர்க்கும் என எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இதுதான் இருக்கிற ஒரே வழி. நான் இதுவரை உன்கிட்ட எதையுமே கேட்டதில்லை என்றவன் ஒரே ஒரு நொடி மட்டும் அவள் விழிகளை நிமிர்த்து பார்த்து விட்டு சட்டென மண்டியிட்டு அமர்ந்து விட்டான். நொடியில் சுதாரித்தவள் அவன் கை நீள்வதற்குள் சட்டென பின்னால் நகர்ந்து விட்டாள். அதற்குள்ளேயே அவளுக்குள் ஒருவித குளிர் பரவிவிட்டு தன்னை விட வயதிலும் பதவியிலும் ஒரு படி மேல் இருப்பவன் என்றாலும் நண்பன் எனும் மதிப்பில் வைத்திருந்தவன் காலை பிடிக்க விழுந்ததே அவளை அடியோடு அசைத்து விட்டிருக்க வேணும். இல்லையேல் இவள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனத்திற்கு சம்மதிக்க போகிறாள்? இப்பொழுது நினைத்தாலும் என்னவோ எல்லாம் நொடியில் நிகழ்ந்து விட்டது போல் இருந்தது. அவள் சம்மதம் தெரிவித்திருந்தது தெரியும். எப்போது கல்யாணம் முடிந்து இதோ இப்பொழுது எங்கேயோ வருத்தமாகி விட்டது. இது வெறும் ஊருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அறை என்பதை அம்மூவரை தவிர வேறு யாரும் அறிய போவதில்லை. ஆம், இவள் சம்மதம் தெரிவித்த மறுநொடியே ஏதோ திட்டங்கள் தீட்டப்பட்டு பெரிய சலசலப்பு ஏதுமின்றி திருமணமே முடிந்திருந்தது. எதிரில் இருப்பவனை வெறித்து நோக்கியவள் எழுந்து நின்று கட்டிலுக்கு அடியில் கிடந்து தன் தோல் பையை எடுத்தவளாய் அவளது நோக்கத்தை உணர்ந்தவனாக பரபரப்பாக அவன், ஏய்
என்ன பண்ற என்றவனின் கண்களில் குடிக்கொண்டிருந்த திகிலை கண்டவளே சற்று சலனமின்றி ஊருக்கு போறேன் என்றாள். இவ்விடத்தில் மதனின் அதிர்ச்சியை விரிவிக்க வார்த்தைகள் தேவையில்லை. லீலா பிளீஸ், இப்ப எப்படி கிளம்ப முடியும் எல்லோரும் என்று தொடங்கியவனை இடமடித்தவள், நீங்க நினைச்சபடி கல்யாணம் தான் ஆயிடுச்சுல, இனி யாரு என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன? பாருங்க மதன், நான் ஒரு ஃப்ரெண்டா தான் உங்களுக்கு உதவ வந்தேனே தவிர இதை எந்த விதத்திலுமே தொடர எனக்கு விருப்பம் இல்ல. உங்களை நான் என்னைக்குமே அப்படி பார்த்ததுமே இல்ல. சோ வழியை விடுங்க, நான் என் வழியில போயிடுறேன். நான் 2 நாள் தான் லீவ் எடுத்திருக்கேன், நாளை கழிச்சு ஆபீஸ்ல இருக்கணும் என்று திட்டவட்டமாய் முடித்துவிட அவளையே வெறித்து நோக்கியவன் மறு வார்த்தை பேசவில்லை. மாறாக அவள் தோள் பையை தானே எடுத்துக்கொண்டவன் அறையில் இருந்து இன்னொரு கதவை திறந்தான். நானே கொண்டு போய் விடுறேன், பக்கத்து ஊர்ல பஸ் ஸ்டாப், இந்த ஊர் சின்னது, நீ தனியா போனா நிச்சயம் நிறைய கேள்வி வரும் என்று முன்னேற அப்பொழுது அவனை பற்றி யோசிப்பதை கவனியாமல் தவிர்க்க இயலவில்லை இவளால். சொன்னது போலவே பக்கத்து ஊரில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு தனது இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான் மதன். தோள்பையுடன் இறங்கியவளின் பார்வையும் அவனது முன்னேறிப்பின்றி மோதி நிற்க அவன் எதையோ சொல்ல வருவதற்குள் அவசரமாக கழுத்தில் கிடந்த தாலியை கழட்டியவள் அவன் பைக் பெட்ரோல் டேங்கின் மீது வைத்தாள். இது இதோட முடிஞ்சதே இருக்கட்டும் மதன் என்றவள் அவ்வளவுதான் என்பதை போல திரும்பியும் பாராமல் சென்று பஸ்ஸில் ஏறிவிட தன் முன்னால் பெட்ரோல் பேங்கில் பரிதாபமாக கிடந்த அந்த தாலியை பார்த்து நின்றான் மதன்.